ஹே காய்ஸ், வெல்கம் டு த்ரில்லிங் டைம்ஸ். சென்னை பூந்தமல்லியில் அடுத்தடுத்து நிறைய கொலைகள் ரொம்ப கொடூரமான முறையில் நடந்துட்டு வருது. யார் இந்த கொலைகள்லாம் பண்ணுறாங்க? எதுக்கு இவ்வளவு கொடூரமாக கொள்கிறாங்க? உண்மையிலே கொலைக்காரனோட மோட்டிவ் தான் என்ன? இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி நைட்டு மணி 7 இருக்கும். பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கான்ஸ்டபிள் குமார் அதை அட்டென்ட் பண்ணுறாரு. செய்தி என்னன்னா, பூந்தமல்லி ஏரியாவில் இருக்கிற பிரிட்ஜு கிட்ட இருக்க ஒரு குப்பை கிடங்குல ஒரு பொண்ணோட சடலம் கிடக்குதுன்னு தகவல் வருது. கான்ஸ்டபிள் குமார் உடனே தன்னோட மேலதிகாரியான இன்ஸ்பெக்டர் சுமதிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து உடனே ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. சின்ன வயசுலேயே தன்னோட அம்மாவை இழந்த சுமதி எப்படியாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பெரிய பதவிக்கு போனோன்னு ஐபிஎஸ்க்கு படிச்சிட்ருக்கா. அவளுக்கு 12th படிக்கிற ஒரு தங்கச்சியும் இருக்கா. சமீபத்தில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா தர்மா இறந்துட்டதால அவரோட இன்ஸ்பெக்டர் வேலை அதே ஸ்டேஷனில் சுமதிக்கு கிடைக்குது. சேர்ந்ததில் இருந்தே கருணை அடிப்படையில் சேர்ந்ததால் இவங்களுக்கு என்ன தெரியும்னு நிறைய பேர் சுமதி காதுபட பேசினதுண்டு. ஆனால் சுமதியோ நமக்கான நேரம் வர வரைக்கும் இதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தா. அந்த நேரம் இதுவாக தான் இருக்கணும்னும் அந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணணும் ஸ்பாட்டுக்கு போகிறா சுமதி. குமார், இந்த கூட்டத்தை எல்லாம் அனுப்புங்க. அப்படியே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உடனே ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. இந்த ஏரியாவில் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்க்குறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு அடுக்கடுக்க ஆர்டர் போடுறா சுமதி. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்களோட எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது ஒரு 25 வயசு பொண்ணோட பாடியாக இருக்கலாம். எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் ஃபேஸு ஃபுல்லாக கேக்கு பூசியிருக்கு. அதுக்கு மேலே கத்தியால் முகம் ஃபுல்லாக வெட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் கூட 3 நாள் உடம்பும் முகமும் கத்தியால் வெட்டப்பட்டிருக்கு. ஆனால் எந்த ஒரு செக்ஷுவல் அசால்ட்டும் நடக்கலை. இது சாதாரண ஒரு கொலையாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இந்த கேஸை ஃபர்தராக கொண்டு போக ஒரு சின்ன க்ளூ கூட சுமதிக்கு கிடைக்கல. நைட்டு ஃபுல்லாக சுமதி தூங்காமல் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்காக அவன் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கணும். அவனோட மோட்டிவ் தான் என்னவா இருக்கும்? செக்ஷுவல் அசால்ட் எதுவும் நடக்கலைன்னு போஸ்ட்மார்ட்டமில் சொல்லிட்டாங்க. அவள் போட்டிருந்த ஜுவல்ஸ், அப்புறம் அவள் ஹேண்ட்பேக்கில் இருந்த 10,000 கேஷ் எல்லாம் அப்படியே இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு திருடனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் எதுக்காக கொண்டு இருக்கான் அப்படின்னு பலவித சிந்தனைகளோடு இருக்கா சுமதி. காலையில் வேலையாக சுமதி தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான டாக்டர் மித்ரனை போய் பார்த்து இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறா. ஒரு கொலையாளி எவ்வளவு கோவமாக இருந்தாலும் கொலை செய்யும்போது அவங்க செத்துட்டாங்கன்னா விட்டுருவாங்க. 2-3 நாள் வச்சு முகம் கை கால் எல்லாம் கத்தியால் வெட்டுறதை பார்த்தா இது சாதாரண கேஸாக தெரியல. கொன்னவன் கண்டிப்பாக சைக்கோ கில்லராக தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் எதுக்கு மூஞ்சில் கேக்க பூசி கொண்டு இருக்கான்? வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கன்னு டாக்டர் மித்ரன் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சுமதி கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறா. ஏதா லவ் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க அது போல் யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறா. அது போலலாம் எதுவும் இல்லை மேடம். 4 நாளைக்கு முன்னாடி வெளியில் போனான். அடுத்த நாள் வர திரும்பி வரல. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். கிடைக்காததால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவ்வளவுதான் மேடம் அப்படின்னு கதறி அழுகுறாங்க. லவ் எல்லாம் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை மேடம். அவள் எந்த விஷயத்தையும் எங்ககிட்ட மறைக்க மாட்டா. லாஸ்ட் வீக் கூட ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டா. எங்ககிட்ட சொல்லிட்டு தான் எங்கே போனாலும் போவான்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சுமதியும் அந்த பொண்ணோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சுமதி கான்ஸ்டபிள்கிட்ட லாஸ்ட்டு 10 நாளாக யார் யாரெல்லாம் காணாமல் போனாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என் டேபிளில் நாளைக்கு காலையில் இருக்கணும்னு, அது உங்களோட பொறுப்புன்னு ஆர்டர் போட்டுட்டு ஸ்டேஷனில் இருந்து வீட்டுக்கு போகிறாங்க. காலையில் சுமதிக்கு கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. மேடம், இன்னொரு கொலை, அதுவும் அதே பூந்தமல்லி ஏரியாலன்னு சொல்கிறாரு. கொலையை போலவே இதுவும் ஒரு பொண்ணு, அதுவும் அதே பேட்டர்னில் மூஞ்சில் கேக்கெல்லாம் பூசி அதுக்கு மேலே கத்தியால் வெட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல்
காணாமல் போனதா நம்ம கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 கொலையும் பண்ணவன் ஒருத்தன்தான். அதுவும் பெண்களை நோக்கி தான் நகருது. ஸோ பெண்களை பிடிக்காதவன் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அடுத்த கொலையும் கண்டிப்பாக ஒரு பொண்ணாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ள கொலை செஞ்சவனை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு சுமதி மற்ற அதிகாரிகளோட சேர்ந்து முடிவெடுக்கிறா. கொலை பூந்தமல்லி பிரிட்ஜு கீழே இருக்கிற ஒரு குப்பை கடங்கில் கிடச்சிச்சு. அடுத்த கொலை அதுக்கு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு குப்பைமேட்டில் கிடச்சிச்சு. ஸோ கொலைக்காரன் கண்டிப்பாக பூந்தமல்லியை சுற்றி இருக்க ஒரு ஏரியாவில் தான் இருக்கணும். ஆனால் எதுக்காக முகத்தில் கேக்க பூசி கொல்றான்னு தான் தெரியலன்னு யோசிக்கிறா சுமதி. இந்த கேஸை விசாரிக்க தொடங்கிறதுக்குள்ளாரையே அடுத்தடுத்த வாரங்களில் இதே போல் கொலைகள் பூந்தமல்லியை சுற்றி இருக்க ஏரியாவில் நடந்துட்டு வருது. மக்கள் எல்லாரும் ரொம்ப பீதியாக இருக்காங்க. இந்த கேஸ் சுமதி நினச்ச மாதிரி இல்லாமல் ஆண் பெண்ணுன்னு எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் கொலை எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருந்ததால் எல்லா கொலையும் செஞ்சது ஒருத்தன்தான். இதை தவிர வேற எந்த ஆதாரமோ க்ளூவோ இந்த கேஸை முன்னோக்கி நகர்த்த சுமதிக்கு கிடைக்கல. மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுது சுமதிக்கு. இன்ஸ்பெக்டர் சுமதி நடந்த எல்லா கொலையையும் ஒரு புள்ளிக்கு கொண்டு வரா. இது வரைக்கும் கொலை செய்யப்பட்டவங்களோட வீட்டுக்கு போய் விசாரித்து பார்த்ததில்ல. அவங்க கொலை செய்யறதுக்கு முன்னாடி வாரத்தில் கண்டிப்பாக ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்காங்க. சுமதி கான்ஸ்டேபிள்கிட்ட இதே போல் கொலைகள் தமிழ்நாட்டில் வேற ஏதாச்சும் பகுதியில் முன்னாடி நடந்திருக்கான்னு எல்லா ஸ்டேஷன்லேயும் விசாரிக்க சொல்கிறா. சுமதி கொலை செஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு எந்தெந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனாங்கன்னு விசாரித்து அந்த பர்த்டே பார்ட்டியில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்குறா. வீடியோவை பார்த்ததில் சுமதிக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது. இது வரைக்கும் கொலை செய்யப்பட்டவங்க எல்லாரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸோட பர்த்டே பார்ட்டிக்கு போனவங்களே தவிர அவங்க யாருக்கும் பர்த்டேவோ இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கலைன்னு தெரியுது. காணாமல் போன அந்த 10 பேரோட லிஸ்ட்டில் இருந்து இன்னும் கொலை செய்யப்படாத 2 பேரை தனியாக பிரித்து எடுத்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாரையும் விசாரிக்கிறா சுமதி. விசாரித்த 2 பேரில் நேற்று காணாமல் போன ஒருத்தன் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பர்த்டே பார்ட்டிக்கோ போகலன்னு தெரிய வருது. ஆனாலும் அவன் ஏன் கடத்தப்பட்டிருக்கான்னு ஒன்றுமே புரியல சுமதிக்கு. அப்போதான் கான்ஸ்டபிள் குமார்கிட்ட இருந்து ஃபோன் வருது. மேடம், என் பையனை காணோம் மேடம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்படியாவது காப்பாற்றுங்க மேடம்னு அழுகுறாரு குமார். ஒன்றும் ஆகாது குமார், தைரியமாக இருங்க, தோ நான் வரேன் அப்படின்னு வீட்டில் இருந்து குமாரோட வீட்டுக்கு சுமதி போகிறா. அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. எங்கேயும் கிடைக்கல. மணி 12 ஆயிடுச்சு. சுமதி வீட்டில் தங்கச்சி தனியாக இருப்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் சீக்கிரமே வந்துடுறேன், நீங்கள் பயப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா சுமதி. சுமதி வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. ஏரியா ஃபுல்லாக பவர் ஆஃப் ஆகிருக்கு. ஃபோன் லைட் ஆன் பண்ணிவிட்டு ரேகா ரேகான்னு அவங்க தங்கச்சியை கூப்பிட்டுட்டே எல்லா இடத்துலையும் தேடுறா. எங்கேயுமே காணோம். சுமதிக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஒருவேளை அவளும் கடத்தப்பட்டிருப்பாளோன்னு. அப்போது யாரோ பின்னாடி வந்து அவளோட கண்ணை மூடுறாங்க. சுமதி அவங்கள தட்டி விட்டுட்டு கண்ணை எடுக்கிறா. பார்த்தா ரேகாவும் அவளோட 5 ஃப்ரெண்ட்ஸும் கேக்க வச்சுட்டு நிற்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே அக்கான்னு எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. அதை பார்த்த சுமதிக்கு செம்மையாக கோவம் வருது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு கோபத்தை மறந்து தன்னோட தங்கச்சியை கட்டி அணைச்சிக்கிறா. அவங்க ஆசையாக கொண்டு வந்த கேக்கையும் கட் பண்ணுறா. எல்லாரும் ஜாலியாக கேக்கை மூஞ்சில் பூசிட்டு ஃபன் பண்ணிட்டு தூங்க போகிறாங்க. காலையில் சுமதி சீக்கிரமே ஏஞ்சி ஸ்டேஷனுக்கு போகிறா. குமாரோட பையனை எங்கே தேடியும் கிடைக்கல. குற்றவாளி யாராக இருப்பா? அவன் எங்கே இருந்து இந்த கொலையெல்லாம் செய்கிறான்? எப்படி பணத்தை குப்பை மேண்டில் போட்டுட்டு தப்பிச்சு போகிறான்? கொலை செய்கிறதுக்கான நோக்கம்தான் என்ன? இப்படி எதுவுமே தெரியாமல் கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு புலம்பிகிட்டே இருக்கா. அப்போதான் சுமதிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இது வரைக்கும் நடந்த கொலைகளெல்லாம் யார் இன்ஃபார்ம் பண்ணது அண்ட் எப்படி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ரைட்டர்கிட்ட கேட்குறா. எல்லா கொலைகளையும் ஃபோனில் தான் மேடம் இன்ஃபார்ம் பண்ணாங்க, நானும் மற்ற கான்ஸ்டேபிளும் தான் அட்டன் பண்ணோன்னு சொல்கிறாரு. எல்லா ஃபோன் ரெக்கார்ட்ஸையும் உடனே எடுங்க,
நான் கேட்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறா. ரைட்டர் பழனிசாமி ஃபோன் பண்ணி சுமதியை அவசரமாக கண்ட்ரோல் ரூமுக்கு வாங்க மேடம்னு சொல்கிறாரு. சுமதியும் உடனே போகிறா. மேடம், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு, எல்லாம் ஒரே குரலாக இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க, எல்லா கொலையும் இன்ஃபார்ம் பண்ணது ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. பூந்தமல்லியில் வேறு வேறு இடங்கள்ல தானே நம்ம பாடி எடுத்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தன் எல்லாத்தையும் செஞ்சிருக்க முடியும்? நிச்சயம் அப்போ அவன்தான் எல்லா கொலையும் செஞ்சுட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்மளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஃபோன் வந்த எல்லா நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறா. அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த நம்பரோட உரிமையாளர்கள் எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சாங்க. அந்த 6 பேருமே கூலி வேலை செய்கிறவங்க தான். ஆனால் நிச்சயமாக இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு சுமதிக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் எப்படி அவங்க நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணியிருப்பான்னு குழப்பமாக இருந்துச்சு. எல்லாரையும் விசாரித்து பார்த்ததில் எல்லாரும் ஒரே மாதிரியான பதிலை தான் சொன்னாங்க. ஐயா, நான் அந்த வழியாக போயிட்டு இருந்தேன், என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு தரேன்னு ஒருத்தன் கேட்டான். சரி, அவசரத்துக்கு உதவலான்னு நானும் கொடுத்தேன். அவனும் என்கிட்ட ஃபோன் வாங்கிட்டு போய் தூரமாக பேசிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அவ்வளோதான் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. சரி, யாராச்சும் அவனோட முகத்தை பார்த்தீங்களா, இல்லை பார்த்தா அடையாளமாச்சு சொல்லுவீங்களான்னு சுமதி கேட்குறா. இல்லை மேடம், அவன் மாஸ்க் போட்டிருந்தான், முகத்தை பார்க்கலன்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் என்கிட்ட பேசும்போது அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான்னு சொல்கிறான். இது மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் யாரும் அவன் முகத்தை பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. பூந்தமல்லியில் இருக்க ஒரு குப்பை தொட்டியில் ஒரு ஆணோட சடலம் கிடக்குதுன்னு. இன்ஸ்பெக்டர் சுமதி உடனே ஸ்பாட்டுக்கு போகிறா. பார்த்தா அதே பேட்டர்னில் இருக்கு. சோதனை செஞ்சு பார்த்ததில் அது கான்ஸ்டபிள் குமாரோட பையன்னு தெரியுது. குமார் தம் பையனை பார்த்து கதறி அழுதுட்ருக்காரு. அவருக்கு என்ன எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல சுமதிக்கு. இன்ஸ்பெக்டர் சுமதி இந்த கொலையை பற்றி டாக்டர் மித்ரன் கிட்ட விசாரிக்கிறா. எதுக்காக அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான்? ஏன் 3-4 நாளைக்கு அவங்கள வச்சிட்டு இருக்கான்? ஒன்றுமே புரியல மித்ரன்னு கேட்குறா. அதுக்கு மித்ரன், நான் என் லைஃப்பில் நிறைய பேரோட மனநிலையை ஆராய்ஞ்சிருக்கேன். சைக்கோங்கிறவன் இந்த உலகத்தில் யாரும் புதுசாக பிறக்கலை. சாதாரண மனுஷனாக பிறந்து ஏதோ ஒரு நிகழ்வு அவனோட ஆழ் மனசில் கடுமையாக பாதிச்சிருக்கும். அந்த பாதிப்பு அவனுக்குள்ள ஈவு இறக்கமற்ற ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தும். அந்த ஆத்திரத்தை மற்றவங்க மேலே காட்டி அடித்து அவங்கள துன்புறுத்தும் போது அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இன்னும் சில சைக்கோக்களுக்கு கொலை செய்யும்போது அவங்க அலற சத்தம் மூளையில் டொப்பமைன்னு ஒரு விதமான ஹாப்பி ஹார்மோன் சுரந்து அது ஒரு விதமான சுகத்தை தரும். அந்த சுகமானது அடுத்தடுத்து அவங்கள கொலை செய்ய தூண்டும். அவங்க இப்படி ஆனதுக்கான காரணம் ஏதோ ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் அவங்க சைடில் இருந்து பார்த்தா அது ஒரு பெரிய வேதனையை கொடுத்துருக்கும் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்பாட்ல இருந்து போயிருக்க மாட்டான். கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலையில் நின்று மற்றவங்க அழுவுறதை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பான். இப்படி சைக்கோவை பற்றி அவருக்கு தெரிஞ்சது எல்லாம் சுமத்திட்ட சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சுமத்தியும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கான்ஸ்டபிள் குமார் வீட்டுக்கு போய் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க குமார், இப்போதைக்கு ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம், உங்கள் மனநலம் மாறினதுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்கிறா. ஆனால் குமாரோ, இல்லை மேடம், எனக்கு இருந்த ஒரே மகனை சாவடிச்ச அந்த சைக்கோ மிருகத்தை உங்களோட சேர்ந்து நான் கண்டுபிடிக்கணும். என் மகன் சாகும்போது நினச்சிருப்பான்ல, தான் அப்பா ஒரு போலீஸ், கண்டிப்பாக அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார்னு எதிர்பார்த்து ஏமாந்து போய் செத்துருப்பான். அவன் ஆன்மா சாந்திக்காகவாச்சு இந்த கேஸில் நான் இருக்கணும், அவனை பிடிச்சி சட்டத்தோட முன்னாடி நிறுத்தணும்னு சொல்லி அழுகுறாரு. சுமதியும் சரி வாங்கன்னு அவரை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறா. இது வரைக்கும் கொலை செய்யப்பட்டவங்களோட போஸ்ட்மார்ட்டமாக போய் எடுத்த ஃபோட்டோ சுமதிக்கு கிடைக்குது. எல்லா ஃபோட்டோஸையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறா சுமதி. அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது தவறி கீழே விழுது. தலைகீழாக இருக்க அந்த ஃபோட்டோவை உத்து பார்த்தா அது சாதாரண வெட்டுக்காயம் போல இல்லை, சின்ன சின்ன எழுத்து போல இருந்துச்சு. அதை லென்ஸ் வச்சு பார்க்குறா. பார்த்ததில்ல ஹாப்பி டெத் டேன்னு கத்தியால் வெட்டப்பட்டிருந்தது போல தெரிஞ்சிச்சு. எல்லா ஃபோட்டோஸ்லேயும் அது போல் ரொம்ப மெலிசா சின்னதாக எழுதுனது போல் வெட்டி இருந்துச்சு. பேக்கரி கேக்கில் எழுதுறது மாதிரி ஒரு ஸ்டைலில் எழுதியிருந்துச்சு. பொதுவாக சைக்கோங்கிறவன் தான் யாருன்னு தன்னை காட்டிக்க விரும்புவான். ஆனால் நேரடியாக இல்லாமல்
மறைமுகமாக ஏதாவது ஒரு க்ளூவை விட்டுட்டு போவான் அப்படின்னு டாக்டர் மித்ரன் சொன்னது சுமதிக்கு ஞாபகம் வருது. அப்போது கான்ஸ்டபிள் குமார்கிட்ட இருந்து ஃபோன் வருது. மேடம், நம்மளோட கேஸ் போலவே 13 வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் கிட்ட நடந்திருக்கு மேடம். 3 கொலைங்க இப்போ நடந்தது போலவே இருக்கு மேடம். முகத்தெல்லாம் கேக் பூசி கத்தியால் வெட்டியிருக்குன்னு சொல்கிறாரு. அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸில் இருக்க ஃபோட்டோஸை உடனே எடுத்து என் வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்கன்னு சொல்கிறா சுமதி. பார்த்தா அதுலேயும் ஹாப்பி டெத் டேன்ற வேர்டிங்ஸில் வெட்டியிருக்காங்க. இந்த கொலையை விசாரித்த போலீஸ் ஆஃபீஸர் ஜோசப்னு சொல்கிறாங்க. இந்த 3 கொலை நடந்ததுக்கப்புறம் அவர் போலீஸ் வேலையே விட்டதாகவும் 3 கொலைக்கு அப்புறம் வேற எந்த கொலையும் நடக்கலன்னு விசாரிச்சதில் தெரிஞ்சிச்சு மேடம்னு சொல்கிறாரு. எதுக்காக கொலையாளி திடீர்னு காணாமல் போகிறான்? எதுக்கு மறுபடியும் பண்ணுறான்? கேக்கெல்லாம் முகத்தில் பூசி கொள்வது, இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா ஏன் அவன் ஒரு பேக்கரியில் வேலை செய்கிறவனா இருக்கக்கூடாதுன்னு பலவிதமாக யோசிச்சுட்டு இருக்கா சுமதி. ஜோசப்பை மீட் பண்ணணும். அவர் எங்கே இருப்பார், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு விசாரிங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் மித்ரனை போய் பார்த்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறா சுமதி. எல்லா ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்று போல் இருக்கிறத வச்சு பார்த்தா ஒருத்த மட்டுமே எழுதியிருக்க முடியும்னு உறுதியாக சொல்கிறாரு மித்ரன். சுமதி பூந்தமல்லியில் தனக்கு தெரிஞ்ச ஒரு பேக்கரிக்கு போகிறா. அங்கே கேக்கில் யார் பேர் எழுதுவான்னு கேட்க, மனோஜ் நல்லா எழுதுவான், மற்றவங்க யாரும் சிறப்பாக எழுத மாட்டாங்கன்னு சொல்கிறாரு அந்த கடை ஓனர். மனோஜை வர வச்சு விசாரிக்கிறா. மேடம், ஒவ்வொரு பேக்கரியிலும் ஒரு சிலர் மட்டுமே கேக்கில் பேர் எழுதுவாங்க. அதில் ஒவ்வொருத்தவங்க கையெழுத்துலேயும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் பெரிய அளவில் தெரியாதுன்னு சொல்கிறாரு. சுமதியும் எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பூந்தமல்லி சுற்றி இருக்க எல்லா பேக்கரியிலையும் தனித்தனியாக பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணுறா. கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி எல்லா கேக்கையும் வாங்கிட்டு வர சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறா. உள்ளே வரும்போதே ஏட்டு ஒருத்தனை ஆக்ரோஷமாக அடிச்சிட்ருக்காரு. என்னாச்சு, என்ன கேஸ்னு சுமதி கேட்க, மேடம், இவன் நிறைய பேரோட கையெழுத்தை போலித்தனமாக போட்டு பல லட்சம் மோசடி செஞ்சுருக்கான்னு சொல்கிறாரு. சரி, அவனை அப்புறமா பார்க்கலாம், லாக்கப்பில் வைங்க, நான் ஒரு முக்கியமான கேஸை விசாரிக்கணும்னு சொல்கிறா சுமதி. கான்ஸ்டபிள் குமார் எல்லா பேக்கரியில இருந்தும் ஆர்டர் பண்ண கேக்கு வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வராரு. சுமதி எல்லா கேக்கில் எழுதியிருக்க ஹாப்பி பர்த்டேங்கிற எழுத்தை அந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபோட்டோஸோட சேர்த்து வச்சு ஒவ்வொரு கேக்காக பார்க்குறா. ஆனால் அவள் கண்ணுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்போ டக்குன்னு அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. போலி கையெழுத்து போட்டதா லாக்கப்பில் இருக்கானே ஒருத்தன், அவனை கேட்டால் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒருத்தனால தான் பல கையெழுத்தை போட்டு திருடியிருக்க முடியும்னு யோசிக்கிறா. உடனே அவனை வர சொல்லி அந்த ஃபோட்டோஸை காமிச்சு இதில் இருக்க எழுத்து எந்த கேக்கில் எழுதியிருக்க கையெழுத்தோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க சொல்கிறா. அவன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு ஒரு கேக்கை காட்டி, மேடம், இந்த கையெழுத்து தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுன்னு சொல்கிறான். சுமதி அந்த கேக் ஆர்டர் பண்ண கடை பேரையும் அட்ரஸையும் வாங்கிட்டு யதார்த்தமாக அந்த கடைக்கு போகிறா. 5 கிலோவில் எனக்கு கேக் வேணும், ஆர்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறா. கேக்கில் நிறைய பேரோட நேம்ஸ் எழுதணும், இங்கே யார் அந்த வேலையை செய்வீங்க, எனக்கு அழகாக எழுதி கொடுக்கணும்னு கேட்குறா. மேடம், கடை ஓனர் தான் சூப்பராக எழுதுவார், அவர் வெளியில் போயிருக்கார், இப்போது நீங்கள் தைரியமாக ஆர்டர் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் அவரை எழுத வச்சு பார்த்துட்டு தான் ஆர்டர் கொடுப்பேன்னு பிடிவாதமாக சொல்கிறா. மேடம், அவர் எப்போ வருவார்னு தெரியல, நீங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, வந்ததும் கூப்பிடுறோன்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் ஓனர் எழுதின கேக் வேற ஏதாச்சும் கடையில் இருந்தால் காட்டுங்க, பார்த்துட்டு நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. உள்ளே இருந்து ஒரு பெரிய கேக்கை கொண்டு வந்து காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் சுமதி அதை ஃபோட்டோ எடுத்து ஏட்டுக்கு அனுப்பிச்சு லாக்கரில் இருக்க கைதிக்கிட்ட அதை காட்டி மேட்ச் ஆகுதான்னு கேட்க சொல்கிறா. அவனும் பார்த்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ இவன் தான் கொலைக்காரனாக இருக்க முடியும்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறா சுமதி. போகிற வழியில் அவங்க வீட்டில் வேலை செய்கிற அக்கா கிட்ட இருந்து ஃபோன் வருது சுமதிக்கு. மேடம், ரேகாவை இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேடம்னு சொல்கிறாங்க. சுமதி, சரிக்கா, நான் அவள் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் போய் என்னன்னு பார்க்குறேன்னு ஸ்கூலுக்கு போகிறா. விசாரிச்சதில் அவள் எப்போவோ கிளம்பிட்டான்னு அவளோட டீச்சர் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா சிசிடிவிலையும் செக் பண்ணுறா, ஆனால் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல.
அவள் ஸ்கூல்ல இருந்து வெளியில் போனதை தவிர எல்லா இடத்துலையும் தேடிட்டு களைச்சி போய் சோகத்தோட வீட்டுக்கு போகிறா சுமதி. நேரம் ஆக ஆக சுமதிக்கு இன்னும் பயமும் பதட்டமும் அதிகமாகுது. செவுத்தை பிடிச்சி அழுதுகிட்டே நிற்கிறா. கீழே பார்த்தா சுமதியோட பர்த்டேக்கு அவங்க வெட்டின கேக்கோட பாக்ஸ் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா அவள் சந்தேகப்பட்ட அதே பேக்கரியில் இருந்து தான் ரேகாவும் கேக் வாங்கியிருக்கான்னு தெரிய வருது. உடனே இது வரைக்கும் கொலை செய்யப்பட்டவங்க கலந்துட்ட பர்த்டே பார்ட்டியில் கேக் எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விசாரிக்கிறா. அவன் நினச்சது போலவே ஸ்டார் பேக்கரின்னு எல்லாரும் அதே பேரை தான் சொன்னாங்க. சுமதிக்கு ஒன்று மட்டும் குழப்பமாகவே இருந்துச்சு. அந்த கடையில் தினமும் நிறைய பேர் கேக் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் எல்லாரும் கொலை செய்யப்படலை. ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த வரிசையில் தான் அவன் கொல்றான்னு யோசிக்கிறா. சுமதி ரேகாவோட ரூமுக்கு போயிட்டு அவள் ஃபோன் எடுத்து பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோஸை பார்த்து எப்படியாவது உன்னை கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லி அழுறா. பேக்கரி ஓனர் கடைக்கு வந்திருக்கதா ரோந்து போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு சுமதிக்கு. இன்ஸ்பெக்டர் சுமதி உடனே பேக்கரிக்கு கிளம்புறா. ஆனால் அந்த ஓனர் வந்த உடனே கிளம்பிட்டாரு. 2 பேர் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. சுமதி எல்லா செக் போஸ்ட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டா. எல்லா போலீஸும் தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க அவனை. ஆனால் கொலைக்காரன் சாதாரணமாக சுமதி கண்ணில் பட அவனை அடித்து பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் இழுத்துட்டு வரா சுமதி. ஆனால் அவன் முகத்தில் எந்த ஒரு பயமும் இல்லை. ஒரு பக்கம் சிரிப்போடும் இன்னொரு பக்கம் ஆங்காரத்தோடும் உக்காஞ்சிட்டு இருக்கான். ஏன் இப்படி கொலை செஞ்ச? ரேகா எங்கன்னு சொல்லு, எங்கே வச்சிருக்க அவளைன்னு செமையாக அடிக்கிறாங்க. ரேகாவை எங்கே வச்சிருக்கன்னு சொல்லு அப்படின்னு ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இதில் எழுதுன்னு சொல்கிறாங்க. அவன் நான் கொலை செய்யவில்லை அப்படின்னு ஒரு வரி மட்டும் எழுதுறான். அதை பார்த்த சுமதி அடி வெளுத்து வாங்கிட்டு லாக்கரில் வைங்க, இவனை சாப்பிட எதா கொடுங்க, திருப்பியும் விசாரிக்கலான்னு அந்த பேப்பரை எடுத்துட்டு அவள் ஸ்டேஷனுக்கு போகிறா. போயிட்டு அந்த ஃபோர்ஜரி கேஸில் லாக்கப்பில் இருக்க அந்த கைதிகிட்ட கொடுத்து இதுவும் அதே மாதிரி தானே இருக்குன்னு கேட்குறா. இல்லை மேடம், இது அந்த 2 தோடையும் ஒத்து போலன்னு சொல்கிறான். என்ன சொல்கிற? ஏன் முன்னாடி தான் அவன் இதை எழுதனான். சரி வான்னு அவனையும் கூட்டிட்டு ஸ்டார் பேக்கரிக்கு போகிறா சுமதி. கடையோட கணக்கு வழக்கெல்லாம் யார் எழுதுவான்னு கேட்குறா. ஓனர் தான் எழுதுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நோட்டை கொண்டு வாங்கன்னு கேட்குறா. ஆனால் அந்த கையெழுத்தும் கொலையாளி விசாரிக்கும் போது பேப்பரில் எழுதுனதும் மேட்ச் ஆகுது. ஒன்றுமே புரியல சுமதிக்கு. கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கோம், ஆனால் ஏன் அந்த கேக்கோட மேட்ச் ஆகலை? அப்போது அந்த ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. மேடம் உடனே வாங்க, கொலையாளி பெண்ணை வச்சு தொண்டையில் குத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. சுமதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்? ஒருவேளை வேற யாராச்சும் இருப்பாங்களா? ஆனால் இந்த பேக்கரியில் தானே கையெழுத்து ஒத்து போச்சுன்னு யோசிக்கிறா. ஒன்றுமே புரியல அவளுக்கு. சுமதிக்கு இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. அதே நேரத்தில் 3 நாளைக்கு முன்னாடி காணாமல் போன இன்னும் 2 பேரோட சடலங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போடப்பட்டிருந்துச்சு. அவங்க கொலை செஞ்ச விதம் வீடியோவாக எடுத்து போட்டிருந்தாங்க. எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரலாக போயிட்டுருக்கு. பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப பீதியாக இருக்கிறாங்க. அந்த வீடியோவில் கொலைக்காரனோட ஃபேஸ் எதுவுமே தெரியல. ஆனால் அவன் சிரிச்சிட்டே பொறுமையாக வந்து ஒரு கம்பி வலையால் அவங்கள கட்டி வச்சிருக்கான். நிறைய கேக் எடுத்து அவங்களையே அவங்க முகத்தில் பூசிக்க சொல்கிறான். செய்யாதவங்களோட முகத்தில் கத்தியால் கோடு போடுறான். மூச்சு முட்டுற அளவுக்கு தொடர்ந்து வாய் மூக்கில் எல்லாம் கேக்க அழுத்தி பூசுறான். மூச்சு விட முடியாமல் அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவன் ரசிச்சிட்டு இருக்கான். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள தூக்கி முகத்தில் ஹாப்பி டெத் டேன்னு கத்தியால் எழுதுறான். இதை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பூந்தமல்லி சுற்றி இருக்கு பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியில் வர வேணான்னு அறிவிக்கிறாங்க. அதே போல் எல்லா பேக்கரியையும் கொஞ்ச நாளைக்கு மூடி வைக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. சைபர் கிரைம் வச்சு பார்க்கும்போது அந்த வீடியோ வெளியிட்ட மொபைல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனில் தற்கொலை செஞ்சுட்டு அந்த சைக்கோகிட்ட இருந்து வந்ததுன்னு தெரிய வந்துச்சு. அடுத்து அவன் என்ன செய்ய போறான்னு தெரியாமல் சுமதி மலைச்சி போய் நிற்கிறா. அப்போது ஜோசப்பை சந்திச்சா ஒரு ஐடியா கிடைக்கும்னு அவளுக்கு தோணுச்சு. உடனே அங்கேருந்து கிளம்புறா. கிளம்பும்போது ஜோசப்பே அவன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க.
ஆனால் சுமதியை பற்றி ஜோசப் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு முன்னாடியே. சுமதி ஜோசப்கிட்ட, சார் நீங்கள் ஏன் போலீஸ் பதவியை விட்டீங்க? நீங்கள் திண்டுக்கல்ல இந்த கேஸை ஹேண்டில் பண்ணதா கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் கேஸ் என்ன ஆச்சு? கொலையாளியை பார்த்தீங்களா நீங்கள்? கொஞ்சம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க சார்னு கேட்குறா சுமதி. ஜோசப் சொல்கிறாரு, மேடம், திண்டுக்கல்ல இதே மாதிரியான கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணேன். அது ஒரு சைக்கோ கொலையாளின்னு தெரிஞ்சிச்சு. அவன் பிறந்த நாள் கொண்டாடுறவங்கள கொலை செய்யலை. கொண்டாடும்போது யார் முதல்ல கேக் எடுத்து மற்றவங்க மூஞ்சில் பூசி வீணாக்குறாங்களோ அவங்கள தான் கடத்தி சித்திரவதை செஞ்சு கொலை செய்கிறாங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சேன். அவனை பிடிக்க அவன் கிட்ட நெருங்கின போது அவன் கையில் ஒரு 6 வயசு பையனை கடத்தி சித்திரவதை செஞ்சிட்டு இருந்தான். என்னை பார்த்ததும் தப்பிக்கிறதுக்காக கடத்தின நாளையே என் கண்ணு முன்னாடி கத்தியால் அந்த குழந்தைய கழுத்தை அறுத்துட்டு அங்கிருந்து ஓடிட்டான். நான் ஓடி போய் அந்த குழந்தைய பார்த்தா அது என்னோட ஒரே மகன்னு தெரிய வந்துச்சு. அவனோட டெத்தில் இருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. கொஞ்ச நாள் கோமால இருந்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதில் இருந்து நான் மீண்டு வந்தேன். அதுக்குள்ளே அந்த சைக்கோ எங்கே போனானே தெரியல. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் உங்களை தேடி வந்தேன்னு சொல்கிறாரு ஜோசப். சரி வாங்க போகலான்னு ஜோசப்பும் சுமதியும் அவனை தேட ஆரம்பித்தாங்க. பூந்தமல்லி சுற்றி இருக்கிற பழைய பில்டிங் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் எங்கேயும் அவன் கிடைக்கல. அந்த பேக்கரிக்கு போயிட்டு தேடுறாங்க. ஆனால் அந்த கடையே ரொம்ப சின்னது தான். அங்கேயும் இல்லை அவன். ரேகா கடத்தப்பட்டு இன்னையோட 3வது நாள். கட்டாயம் கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லைனா அவன் அவளை கொன்றுவான்னு ஜோசப்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா சுமதி. நைட்டு தூக்கம் வராமல் கொலை செய்யப்பட்ட அந்த வீடியோவையே திருப்பியும் போட்டு பார்க்குறா சுமதி. அந்த வீடியோவில் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு மேலே இருந்து கீழேயா புகை வந்துட்டுருக்கு. சுமதி உடனே ஜோசப்க்கு கால் பண்ணுறா. ஆனால் அவர் கால் அட்டன் பண்ணல. ஒரு சேஃப்டிக்காக லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு பேக்கரிக்கு போகிறா. பேக்கரி மூடி இருந்துச்சு. ஆனால் புகை மட்டும் மேலே ஒரு சின்ன பைப் வழியாக வந்துட்டு இருந்துச்சு. பேக்கரி பின்னாடி இருந்த உடஞ்ச ஜன்னல் வழியாக உள்ளே போகிறா சுமதி. ஆனால் அங்கே யாருமே இல்லை. கேக் தயாரிக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தேடுறா. கீழே போகிறதுக்கு ஒரு சின்ன படிக்கட்டு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அது பள்ளத்தில் இருந்துச்சு. பொறுமையாக அதுக்குள்ளே போகிறா சுமதி. அங்கே அவள் தங்கச்சி ரேகா கட்டப்பட்டிருந்தா. அவள் முகம் ஃபுல்லாக கேக் பூசி இருக்கு. அவகிட்ட போயிட்டு சுற்றி பார்க்குறா. ஆனால் அங்கே அந்த சைக்கோ கில்லர் இல்லை. உடனே ரேகாவை கட்டி வச்சிருந்த கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவளை தட்டி எழுப்புறா சுமதி. ரேகா பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்க சுமதிக்கு பின்னாடி அந்த கொடூர சைக்கோ நின்றுட்டுருக்கான். ரேகா, அக்கா அப்படின்னு கையால் சைகை காட்ட அவள் திரும்பி பார்க்குறதுக்குள்ள அந்த சைக்கோ இன்ஸ்பெக்டர் சுமதியை அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். சுமதி, ரேகா ஓடிடு, வெளியில் போ அப்படின்னு கத்துறா. ரேகாவும் பயந்து போய் ஓடுறா. ஆனால் அந்த சைக்கோ சுமதியை விட்டுட்டு ரேகாவை துரத்த ஆரம்பித்தான். சுமதி உடனே அவளோட கன் எடுத்து அவன் காலில் ஷூட் பண்ணுறா. அந்த சைக்கோ வலி தாங்க முடியாமல் கத்துறான். ஆத்திரத்தில் ஓடி போய் சுமதியை அவன் வச்சிருந்த கத்தியால் குத்துறான். சுமதியும் மெல்ல கீழே விழறா. ரேகாவையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து 2 பேரையும் கொலை செய்ய கட்டி வைக்கிறான். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக அங்கே ஜோசப் வராரு. சைக்கோவை அடித்து கயிறில் கட்டி மற்ற போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரேகாவையும் சுமதியையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த சைக்கோவை ஜெயிலில் போட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் சுமதி ரெக்கவர் ஆகி அந்த சைக்கோவை விசாரிக்க ஆரம்பித்தா. ஆனால் 2 நாள் ஆகியும் அவன் பேசவே இல்லை. அவன் வாயிலிருந்து எந்த பதிலுமே வரல. அப்போது சுமதிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பெரிய கேக்கை வாங்கிட்டு வர சொல்கிறா. கேக் வந்ததும் சுமதியும் மற்ற போலீஸோட சேர்ந்து கேக் வெட்டி முகத்தில் மாறி மாறி பூசிக்கிறாங்க. அதை பார்த்த சைக்கோக்கு வெறி தலைக்கு ஏறுது. வேணா வேணா இப்படி செய்யாதீங்கன்னு கத்துறான். ஆனால் சுமதி நிறுத்தலை. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நிறுத்துங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு கத்துறான். சுமதி நிறுத்திட்டு
கேமராவை ஆன் பண்ணி அவனை பற்றியும் அவன் இதுவரை செஞ்ச கொலைகளுக்கான காரணத்தையும் சொல்ல சொல்கிறா. அவனும் பேச ஆரம்பிக்கிறான். என் பேர் கோபி, என் தம்பி பேர் மதன். எங்கள் ஊர் திண்டுக்கல் கிட்ட தவசி மடைன்னு ஒரு கிராமம். எங்களோட அப்பாவுக்கு வேலை சென்னையிலங்கிறதால நாங்கள் சொந்த வீடை விட்டுட்டு பூந்தமல்லியிலே தங்கிட்டோம். அப்பா அம்மா 2 பேருமே செட்டியார் ஒருத்தரோட பேக்கரியில் வேலை செஞ்சாங்க. நாங்களும் ஸ்கூல் முடிச்சுட்டு மற்ற நேரத்தில் அப்பா அம்மா கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த பேக்கரிக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு புதுசாக ஒரு பெரிய கேக் செஞ்சிட்டு இருந்தாங்க. என் தம்பி அதை பார்த்ததும் கொஞ்சம் சாப்பிட கேட்டான். அப்பா கொடுக்கவே இல்லை. அப்பா சம்பளம் வந்ததும் வாங்கி தரேன், நாளைக்கு நானே செஞ்சு தரேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். 1 மாதம் ஆச்சு. அந்த கேக் நல்லா இருந்ததால் நிறைய அந்த வெரைட்டி கேக் ஆர்டர் வந்துச்சு. அப்பா டெய்லியும் அதை செஞ்சார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் தம்பி திருப்பியும் அந்த கேக் கேட்டு அழ ஆரம்பித்தான். சரின்னு அப்பாவும் அன்னைக்கு செய்யும்போது மீந்த ஒரு சின்ன பீஸை என் தம்பிக்கு கொடுத்தாரு. அந்த நேரம் பார்த்து முதலாளி வர, தினமும் இப்படி தான் நடக்குதா? உங்களை நம்பி வேலையை விட்டா உங்கள் வேலையை காட்டுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி பேக்கரியிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து எங்கள் சொந்த ஊருக்கே போனோம். போன கொஞ்ச நாளில் அப்பா அம்மா 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஏஞ்சி நடக்கவே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க மருத்துவ செலவுக்கு வாங்கின பணத்தை பண்ணையாருக்கு தர முடியாமல் அவங்க வீட்டிலையே நானும் என் தம்பியும் வேலை செஞ்சு காசை கழிச்சிட்டு இருந்தோம். அப்போதான் பண்ணையாரோட பையனுக்கு பிறந்தநாள் வந்துச்சு. டவுன்லேருந்து ஒரு பெரிய கேக்கை வாங்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்த என் தம்பிக்கு ரொம்ப நாள் கழித்து பழையபடி அதை சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னா அது எப்படியாச்சும் சாப்பிடணும்னு என்கிட்ட சொன்னான். நாளைக்கு தான் வெட்டுவாங்கடா, கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு பீஸ் தருவாங்க, நாளைக்கு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம். அப்பா அம்மா 2 பேருமே எஞ்சிக்கவே இல்லை. பார்த்தா பூச்சி மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க. யாருக்கும் பெருசாக சொல்லாமல் சிலரோட உதவியோட அவங்கள அடக்கம் பண்ணிட்டேன். ஆனால் என் தம்பியை காணோம். பார்த்தா விடிஞ்சா வெட்ட போகிற அந்த கேக்குக்கு முன்னாடி உக்காஞ்சிட்டு இருந்தான். அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் அவனுக்கு கவனம் எல்லாம் அந்த கேக்கை பற்றி தான். நான் சொன்னதை அவன் கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாள் மதன் ஆளாக பண்ணையார் வீட்டுக்கு போனான். கேக்கை எடுத்து தயாராக வச்சாங்க கட் பண்ணுறதுக்கு. நிறைய கூட்டம். தம்பி ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருந்தான். கேக்கை கட் பண்ணாங்க. கட் பண்ண உடனே அவங்க குடும்பத்தில் எல்லாரும் கேக்கை எடுத்து மாறி மாறி எல்லார் மூஞ்சிலையும் பூசி முழு கேக்கையும் வீணாக்கிட்டாங்க. ஒருத்தரும் கேக்கை சாப்பிடல. நான் வீட்டுக்கு போனால் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. பண்ணையார் வீட்டில் யார் ஃபஸ்ட்டு கேக் எடுத்து மூஞ்சில் பூசினாங்களோ அவங்கள கடத்திட்டு வந்து சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்சிட்டான் மதன். தெரியாமல் பண்ணிட்டான். இனி அப்படி பண்ண மாட்டான்னு நினச்சி நானும் அதை வெளியில் சொல்லாமல் மறைச்சிட்டேன். இதுபோல் அவன் தொடர்ந்து யார் இப்படி பண்ணுறாங்களோ அவங்கள கடத்தி 3 நாளைக்கு சித்திரவதை பண்ணி கொன்னான். அதை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பித்தான். சரி, இதுக்கு மேலே அங்கே இருந்தால் மாட்டிப்போன்னு சென்னைக்கு வந்து ஒரு பேக்கரியில் வேலைக்கு சேர்ந்தோம். ரொம்ப வருஷமாக அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தோம். அந்த ஓனருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு. அவருக்கு யாரும் இல்லாததால் எங்கள் பேருக்கு பேக்கரி எழுதி வச்சாரு. அப்புறம் நாங்கள் தான் கடையை நடத்த ஆரம்பித்தோம். எல்லாம் அமைதியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் 4 காலேஜ் பசங்க கேக் வாங்கி கடையிலே கட் பண்ணாங்க. அப்போது கேக்கை யாரும் சாப்பிடாம முகத்தில் பூசி விளையாட ஆரம்பித்தாங்க. அந்த பிறந்தநாள் பையன் மூச்சடைச்சி அங்கேயே செத்துட்டான். அதை நானும் என் தம்பியும் நேருக்கு நேராக பார்த்தோம். அதுக்கப்புறம் என் தம்பி திருப்பியும் கொலை செய்ய ஆரம்பித்தான். கடையில் கேக் வாங்கிட்டு போகிறவங்கள ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு போய் கேக்கை முதல்ல யார் மூஞ்சில் பூசுகிறாங்களோ அவங்கள கடத்தி கொல்ல ஆரம்பித்தான். கொலை பண்ணாட்டி அவனே தாக்கிக்கிறான். வாரத்துக்கு ஒரு கொலையாச்சு பண்ணாதான் அவன் ஆத்திரம் அடங்கும். அதனால் அவனுக்கு பதிலாக நான் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் பர்த்டே, ஆனால் நாங்கள் அதை டெத் டேவாக மாற்றணும். எல்லாருக்கும் பயம் வரணும். கேக்குங்கிறது சாப்பிட்ற ஒரு பொருள். அதை முகத்தில் தடவி வீணாக்குறது தான் சந்தோஷமா? அதை நிறுத்தணும், மாறணும். இல்லை
இனியும் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும்னு சொல்லி கத்துறான். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா சுமதி. சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டும் அந்த சைக்கோக்கு கொடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. இன்ஸ்பெக்டர் சுமதிக்கு மக்கள்கிட்ட இருந்தும் மற்ற போலீஸ்கிட்ட இருந்தும் நிறைய பாராட்டு வருது. இனி மக்கள் நிம்மதியாக இருக்கலான்னு மீடியாவில் பேட்டி கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறா. அங்கே ஒரு பெரிய கேக் வச்சு வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சுமதியும் யாரும் முகத்தில் தடவி வீணாக்காதீங்க, எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்ல எல்லாரும் வீணாக்காமல் கேக்கை சாப்பிட்றாங்க. பொதுமக்கள் எல்லாரும் அச்சம் இல்லாமல் ரோட்டில் நடமாடுறாங்க. பூந்தமல்லியில் பழைய நிலைமைக்கு பூந்தமல்லி திரும்புது. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் சுவாரஸ்யமான த்ரில்லான கதைகளுக்கு த்ரில்லிங் டைம்ஸ் அப்படிங்கிற எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.